ஆமோஸ் 1, 2 அதிகாரங்களில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று 8 தேசங்களுக்கு முறையாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஆமோஸ். ஆனால் இன்று அதன் நிறைவேற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த பக்கத்திலே இருந்து நாம் நிறைவேற்றங்களை பார்த்து கொண்டு வந்தோம். அதாவது 8வது தேசமாகிய இஸ்ரவேலுக்கான நியாய தீர்ப்பு கிமு 722 நிறைவேறியது. அப்புறம் அடுத்ததாக யூதா தேசத்துக்கான தீர்க்க தரிசனம் கிமு 586 நிறைவேறினது என்று பார்த்தோம். மோவாபுக்கான அழிவு கிமு 582 நடந்தது என்று பார்த்தோம். அம்மோனுக்குரிய அழிவு கிமு 63 நடந்தது என்று பார்த்தோம். ஏதோமுக்குரிய அழிவு கிபி 70 நடந்தது என்று காட்டினோம். அதாவது ஒழுங்காக கிரமமாக அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வந்தன. அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் தமது தேசமாகிய இஸ்ரவேலை மறுபடி உயிரோடு எழுப்பும் பொழுது பிசாசு தன்னுடைய 3 தேசங்களை ஒரு மாயையான உயிர்த்தெழுதுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று. இஸ்ரவேல் என்றைக்குமே முழுக்க அழிந்து போகவில்லை, சிதறித்தான் இருந்தது. கிபி 70 துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் 1867 வரத் தொடங்கினார்கள். அதாவது 1797 வருடங்களுக்கு பிறகு அதை பார்த்த பிசாசு அதிர்ந்து போனான். இஸ்ரவேலை முழுக்க அழிக்க முயற்சித்தான். ஆனால் 1948 அவர்கள் ஒரு தேசமாக பரிணமித்தார்கள். மரித்தது போல உலர்ந்த எலும்புகள் போல இருந்த இஸ்ரவேலை தேவன் மறுபடி எழுப்பினார். இப்போ சாத்தானுக்கு வேண்டும் அம்மோன், மோவாப், ஏதோம் என்ற தேசங்களை உயிரோடு எழுப்ப. அப்போ அவன் என்ன செய்தான்? அவர்களை எழுப்ப அவனுக்கு முடியாது, என்றால் அது அழிந்து போன தேசங்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த மக்களை அந்த அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர் என்று போலியாக நம்ப வைத்தான். அவர்கள் தான் பாலஸ்தீனர்கள். இப்போ அந்த அம்மோன், மோவாப், ஏதோம் எங்கே இருக்கிறது என்று நேற்று நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஜார்டன் நாட்டிலே இருக்கிறது. ஜார்டனின் வடக்கு புறம் அம்மான் ஏர்போர்ட் இருக்கின்ற அந்த குயினாலியா ஏர்போர்ட் இருக்கின்ற அந்த பகுதி அம்மோன். மோவாப் இருப்பது மத்திய பிரதேசத்திலே. மடாபா, அப்புறம் அந்த அபாரி மலை தொடர், நேபோ மலை, பிஸ்கா, கொடுமுடி என்று சொன்னேன். ஏதோம் இருப்பது கீழே பெட்ரா இருக்கின்ற பிரதேசத்திலே என்று சொன்னேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு நிறைவு செய்தேன் நேற்று. யமன் எங்கிருந்து வருகிறது, யமன் என்ற நாடு எங்கிருந்து வருகிறது என்று நான் உங்களுக்கு காட்டினேன். ஆமோஸ் 1:12 வருகிற தேமான் தான் யமன் என்று சொன்னேன். அதாவது எபிரேய மொழியிலே ட என்று வந்து யமன் என்பதுதான் தேமான் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதில் இருந்து நான் அந்த ஹூத்திஸை பற்றி உங்களுக்கு சொன்னேன். திடீரென முளைத்தது. அந்த ஹூத்திஸ் என்பது தொடங்கியதே 1992 ஆண்டு. செய்திகளை பார்க்கும் பொழுது யாருக்குமே தெரியாது ஏன் இந்த ஹூத்திஸ் இஸ்ரவேலை தாக்க முயற்சிக்கிறார்கள் என்று. பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக அவர்கள் இஸ்ரவேலை தாக்குகிறார்களாம். அவர்கள் முதல் இஸ்ரவேலை நோக்கி தாக்கிய அந்த பாலிஸ்டிக் மிசைலுக்கு பெயர் வைத்திருந்தார்கள், பாலஸ்தீனா 1 என்று. அடுத்தது டிசம்பர் 16 இரண்டாவதை அனுப்பினார்கள், பாலஸ்தீனா 2 என்ற பெயரில். இவர்களை இஸ்ரவேல் திருப்பி தாக்குவது ஆமோஸ் 1:12 தீர்க்க தரிசனமாய் வருகிறது. அது நேற்று பார்த்தோம், இன்று அதோடு தொடங்குவோம். தேமானிலே, அதாவது யமனிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அதோடு நேற்று நிறைவு செய்தோம். மொத்தம் 5 நாடுகள் பார்த்தாகி விட்டது. இன்னும் கடைசி 3 நாடுகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்கின்படி பார்ப்போம். அடுத்த நாடு, அதாவது 8-7-6-5-4 இன்று 3வது நாட்டை பார்ப்போம். அது 9-10 வசனத்தில் இருக்கிறது. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீரு எங்கே இருக்கிறது? லெபனானிலே. லெபனானிலே இருந்து கிரியை செய்கிற பயங்கரவாத அமைப்பு எது? ஹெஸ்புல்லா. அந்த ஹெஸ்புல்லா காலாகாலமாக இஸ்ரவேலுக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டே வந்தது. நீங்கள் நினைக்க கூடாது இந்த ஹமாஸ் யுத்தத்துக்கு பிறகுதான் இவர்கள் தலை தூக்கினார்கள் என்று. ஹெஸ்புல்லா ஹமாஸை விட பெரியது, ஹமாஸை விட பயங்கரமானது. அவர்கள் தான் லெபனானையே அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷ கிருமி போன்ற ஒரு அமைப்பு. அவர்களுக்கு இஸ்ரவேல் தாக்குதல் நடத்தி கொண்டே வந்தார்கள். கடைசியிலே 2023 அக்டோபர் 8 அவர்கள் ஹமாஸுக்கு சார்பாகவும் இஸ்ரவேலை தாக்க தொடங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை
லெபனான், அதிலும் விசேஷமாக தீரு இஸ்ரவேலிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அடிகள் அவர்கள் வாங்குகிறார்கள் என்று செய்திகளை பார்த்தால் தெரியும். கட்டடங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்து விழுந்து தூளாகின்றன. ஹெஸ்புல்லாவினுடைய தலைவன் நஸ்ரல்லா பூமிக்கு அடியிலே ஒளிந்திருந்த பொழுது குண்டு அவன் இருந்த இடம் வரை துளைத்து கொண்டு போய் அவனை அழித்தது. இது நடக்க 2750 வருடங்களுக்கு முன்பு ஆமோஸ் மூலம் தேவன் சொல்லுகிறார், தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் என்று. அப்போ இந்த 8 தேசங்களில் முதல் 4 தேசங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்து விட்டன என்று பார்த்தோம். அதிலே அந்த பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக இருக்கும் அந்த ஹவுதிகள் அல்லது ஹூதீஸ் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். கடைசி 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற தொடங்கி நிறைவேறி கொண்டிருக்கின்றன, இன்னும் முடியவில்லை. அது முடியும் பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படும். அப்போ இந்த தீரு அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். செய்திகளை பாருங்கள். ஹெஸ்புல்லா அடி வாங்குவது, லெபனான் அடி வாங்குவது கடைசி காலத்தின் ஒரு முக்கியமான அடையாளம். சரி, இனி நாம் 7வது தேசத்தை பார்க்க போகிறோம். காத்சா. 7வது வசனத்திலிருந்து, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும். இப்போ இந்த ஹமாஸ் என்கின்ற அமைப்பு 1982 தொடங்கப்பட்டது. ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். 2003ஆம் ஆண்டு காத்சாவிலே வாழ்ந்த அனைத்து யூதர்களையும் பிரதம மந்திரி அரியல் ஷரோன் காத்சாவை விட்டு வெளியே எடுத்தார். அதற்கு பிறகு கடந்த 20 வருடங்களாக இஸ்ரவேல் காத்சாவுக்கு உள்ளே பாரிய தாக்குதல்களை மேற்கொள்ளவே இல்லை. இஸ்ரவேலின் படைகள் காத்சா உள்ளே போகவில்லை. காத்சாவில் இருக்கின்ற ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏதாவது அடித்தால் இங்கிருந்து அவர்களை திருப்பி அடித்தது உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பற்றி. அதாவது காத்சாவுக்கு உள்ளே நுழைந்து தீ கொளுத்துவதை இங்கே தீர்க்க தரிசனமாக மொழிகிறார் ஆமோஸ். 1948 தான் காத்சா, நவீன காத்சா உருவானது. 48 இருந்து 2003 வரை காத்சாவுக்கு அவ்வப்போது இவர்கள் பிரதி அடிகள் அடித்தார்களே அன்றி இவர்கள் காத்சாவை தீக்கொளுத்தவும் இல்லை, அதன் அரண்மனைகளை நொறுக்கவும் இல்லை, ராணுவமாக உள்ளே சென்று அதை முழுக்க கைப்பற்ற முயற்சிக்கவும் இல்லை. அதாவது ஆமோஸ் 1:8 நிறைவேறவே இல்லை 2023 வரை. ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் வந்து இஸ்ரவேலை தாக்கினது உங்களுக்கு தெரியும். மறுநாள் 8ஆம் தேதி இஸ்ரவேல் அவர்களை தாக்க தொடங்கினது, இன்று வரை தாக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள்ளே இருக்கிறது. யுத்த டாங்குகள் இருக்கின்றன, விமானங்கள் சென்று தாக்குகின்றன. அங்கு நீங்கள் ரஃபாவை பார்த்தால் அல்லது கான் யூனிஸை பார்த்தால் அல்லது பிலடெல்பி காரிடோரை பார்த்தால் பாரிய பாரிய அரண்மனைகளுக்கு ஒப்பான கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகி கொண்டிருக்கின்றன. நம் கண் முன்னே ஆமோஸ் 1:8 நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏன் இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நீடிக்கிறது தெரியுமா? அநேகருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இஸ்ரவேல் அவர்களை முழுக்க அழிக்காததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, இன்னும் நூற்றுக்கணக்கான பணைய கைதிகளை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2வது, பொதுமக்களுக்கு இடையிலே மறைந்து கொண்டுதான் ஹமாஸ் யுத்தம் செய்கிறது. அதனால் தான் இஸ்ரவேல் மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து அடிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அநேகர் யோசிக்கலாம், என்னடா 1 வருடமும் 2 மாதங்களும் தாண்டி இன்னும் அடிக்கிறார்கள், ஹமாஸ் இருக்கிறதே, ஹமாஸ் இன்னும் அழியவில்லையே என்று. இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது, இது நேரலையிலே போகிறது. ஆகவே நான் இப்போ சொல்லுவது பொய்யாய் சொல்ல முடியாது. இந்த யுத்தம் தொடங்கின பொழுது சுமார் 20,000 ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருந்தார்கள். கடந்த 1 வருடம் 2 மாதங்களில் 14,000க்கு அதிகமான ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்று 20,000 சொச்சம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது சொல்லவா? மிச்சம் இருக்கிற ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்கு இருக்கின்ற பாலஸ்தீன வாலிபர்களையும் சின்ன பையன்களையும் பலவந்தமாக ஹமாஸுக்குள்ளே சேர்த்து 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 வருகிறார்கள். அவர்களுக்கு வீடியோக்கள் காட்டி அவர்களை வசியப்படுத்தி தாங்களாக இணையவும் வைக்கிறார்கள். அப்படி விரும்பி இணையாதவர்களை பலவந்தமாக இணைக்கிறார்கள். சொல்லுவோம், ஒரு பாலஸ்தீன குடும்பத்திலே
ஒரு 2-3 ஆண்கள் இருக்கிறார்கள் என்று, அந்த குடும்பத்தின் பெண்களையும் பிள்ளைகளையும் வயோதிபர்களையும் இவர்கள் கொண்டு போய் வைத்தியசாலைகளிலே, பாடசாலைகளிலே, அறைகளிலே பூட்டி வைத்து அந்த ஆண்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஹமாஸுக்கு இணையாவிட்டால் இவர்கள் செத்து போவார்கள் என்று. ஆகவே ஒரு பக்கத்திலே உலகத்துக்கு ஹமாஸ் காட்டுகிறது, இஸ்ரவேல் ஒன்றும் எங்களை அழிக்கவில்லை, இன்னும் 20,000 பேர் இருக்கிறோம் பாருங்கள் என்று. அப்படி இணைய மறுக்கின்ற வாலிபர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இவர்கள் கொலை செய்துவிட்டு இஸ்ரேலிய தாக்குதல்களால் இவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று உலகத்துக்கு காட்டுகிறார். அவ்வளவு ஒரு பயங்கரமான, ஒரு துரதிருஷ்டமான, ஒரு கவலையான விஷயம் இன்றைக்கு அங்கே காத்சாவிலே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அன்று எப்படி 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து நொறுங்கியதோ, அதே போல ஹமாஸ் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்து நொறுங்கத்தான் போகிறது. ஆகவே நான் மறுபடி சொல்கிறேன், 1.25 வருஷமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், இது ஒன்றும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையான யுத்தமும் அல்ல, ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸுக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு யுத்தமும் அல்ல, இது தாகோனுக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய யாஹ்வே தேவனுக்கும் இடையிலான யுத்தம். இந்த யுத்தம் தொடங்கியது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே, 3100 வருடங்களுக்கு முன்பு தொடங்கின யுத்தம். ஆனால் அந்த யுத்தம் முடிவடைகின்ற காலத்திலே நாம் வாழுவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நாளுக்கு நாள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஏமாந்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். படித்து பட்டம் போட்டு 1.25 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், பிஷப் தொப்பி தாகோனின் தலை என்று கேட்க மாட்டேன் என்கிறார்கள். நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்கள் பிஷப் மோகத்தால் பாதிக்கப்பட்டு பிஷப் ஆகி கொண்டு வருகிறார்கள். என் போனிலே பேஸ்புக்கே இல்லை, அது பார்க்க அருவருப்பாக இருக்கிறது. பேஸ்புக்கை அழிக்க முடியாது என்றால் பேஸ்புக் வழியாக எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்தை தாங்குகிறார்கள், ஜெபித்து அத்தோடு அவர்கள் பிரசங்கங்களை கேட்கிறார்கள். ஆனால் வேறு வழியாக பேஸ்புக்கு போனால் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு நல்ல பாஸ்டர் பிஷப் ஆகி கொண்டிருக்கிறார். ஐயோ, இந்த அவலத்தை ஏன் இந்த மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள்? இல்லை. அப்போ அந்த 7வது வசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது. 8வது வசனம் பாருங்கள். நான் குடிகளை அஷ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஷ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ கேட்டுக்கொள்ளுங்கள். 8வது வசனத்திலே 3 பட்டணங்கள் சொல்லப்படுகின்றன. 8වෙනි පදයේ නගරයන් 3ක් ගැන කතා කරනවා. நேற்று வந்தவர்களுக்கு தெரியும், நேற்று வராதவர்களுக்கு இது அவ்வளவு புரியாது. முயற்சி பண்ணுங்கள், புரிந்து கொள்ளுங்க. இப்போ இவர்தான் காசா, சரியா? அந்த ஆர்டர்ல அவர் தான் காசா. ஆல்ரெடி கையை உடைச்சிக்கிட்டு இருக்காரு பாவம். එයා අත කඩාගෙන ඉන්නේ. அஷ்டோட் இவர், අෂ්දෝත් ඇවිල්ලා මේ මැද ඉන්න මල්ලි. அஷ்கலோன் இவர், අෂ්කලෝන් මෙයා, எக்ரோன் இவர். එක්රෝන් මෙයා. கவனிங்க, ஆர்டரை சொல்றேன். මේක තමයි පිළිවෙල. இப்போ ஆமோஸ் 1வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலே இவர் உண்டு. ආමෝස් පළවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ මෙයා ඉන්නවා ගාසා. ஓகே, காசா. 8வது வசனத்திலே 3 உண்டு. 8වෙනි පදයේ 3 දෙනෙක් ඉන්නවා. ஆர்டர் என்ன? எந்த ஒழுங்கிலே? කොයි ආකාරයට ක්‍රමානුකූලවද තිබෙන්නේ? அஷ்டோட், අෂ්ඩෝඩ්, அஷ்கலோன், අෂ්කලෝන්, எக்ரோன். එක්රෝන්. தீர்க்க தரிசன நிறைவேற்றம் எந்த பக்கத்துல இருந்து போகிறது? අනාගත වාක්‍ය සම්පූර්ණයෙන්ම කොයි පැත්තේ ඉඳලාද යන්නේ? இந்த பக்கத்துல இருந்து போகிறது. මේ පැත්තේ ඉඳලා ගමන් කරනවා. அப்போ 8வது வசனம் சொல்லுகிறது, එසේනම් 8වෙනි වගන්තිය සඳහන් කරනවා இந்த 3 பட்டணங்களிலும் அவர்கள் இல்லாதபடிக்கு அழிப்பேன். அப்படிதானே? பாருங்க, මේ බලන්නේ 8වෙනි පදේ කියනවා මේ නගරයන් 3 ඔවුන් නැති වෙන ආකාරයට සිඳ දමනවා කියලා. அதாவது நான் குடிகளை அஷ்டோடிலும் அஷ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி මාගේ අත අෂ්ඩෝඩ්ටත් අෂ්කලෝන්ටත් එක්රෝන්ටත් එහෙමද තියන්නේ එකේ? பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன். ஓகே, එක්රෝන්ට විරුද්ධව හරවන්නේ පිලිස්තිවරුන්ගේ ඉතිරි කොටස විනාශ වන්නේයි. அதாவது பெலிஸ்தியர்கள் எக்ரோன், அஷ்கலோன், அஷ்டோடிலே இருந்து அகற்றப்படுவார்கள் 8வது வசனத்திலே. ඒ නිසා 8වෙනි පදයේදී පිලිස්තිවරුන් එක්රෝන් වල ඉඳලා
අෂ්කලෝන් වල ඉඳලා අෂ්ඩෝඩ් වල ඉඳලා ඉවත් කරනවා. ஓகே இந்த பக்கத்துல இருந்து நிறைவேற வேண்டும். කියන්නේ මේ පැත්තේ ඉඳලා ඒක ඉෂ්ට වෙන්න අවශ්‍යයි. 2003ஆம் ஆண்டு எக்ரோனில் இருந்த பாலஸ்தீனர்கள் அழிக்கப்பட்டார்கள். 2003 ඉඳලා එක්රෝන් වලින් පලස්තීන් කට්ටිය ඉවත් කරා. அதற்கு 5 வருடங்களுக்கு பிறகு அஷ்கலோன் முழுக்க இஸ்ரவேல் வசம் வந்தது. අවුරුදු 5කට පස්සේ අෂ්කලෝන් ඊශ්‍රායල් තුලට පැමිණියා. அதற்கு இன்னும் 7 வருடங்களுக்கு பிறகு அஷ்டோடிலும் யூதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ඊට පස්සේ අෂ්ඩෝඩ් වලත් මොනවද වෙන්නේ? ඒ ස්ථානේ පලස්තීනවරු නැතු යුදෙවරු පමණක් සිටිනවා. ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் தொடங்க முன்பே හමාස් ඊශ්‍රායල් යුද්ධය පටන් ගන්න කලින් ஆமோஸ் 1:8 நிறைவேறி விட்டது. ආමෝස් 1:8 ඉෂ්ට වුණා. ஓகேயா? හරිද? அந்த அஷ்டோட் அஷ்கலோன் எக்ரோனுக்கு நானும் மிஷாவும் ட்ரெயினிலே போய் உட்கார்ந்து காஃபி குடித்து விட்டு வந்தோம். ඒ අෂ්ඩෝඩ් ඒ වගේ අෂ්කලෝන් එක්රෝන් වලට මමයි මිෂායි ගිහිල්ලා කෝච්චියේ ගිහිල්ලා කොෆි බීලාවේ ස්ථාන වලට ගිහිල්ලා. அங்கு பாலஸ்தீனர்களே கிடையாது. එහෙ කිසිම පලස්තීනවරයෙක් නැහැ. ஆமோஸ் 1:8 உங்களுக்கு தெரியாமலேயே நிறைவேறி விட்டது. ඔබලාට දන්නේම නැතුව ලෝකෙට දන්නේම නැතුව ආමෝස් 1:8 ඉෂ්ට වෙලා. ஆமென். ආමෙන්. அப்போ இப்போ நிறைவேற வேண்டியது எது? එසේනම් දැන් මොකද්ද සම්පූර්ණ විය යුත්තේ? 1:7 1:7 காசா ගාසා. நிறைவேற தொடங்கின நாள் කවද්ද ඒක සම්පූර්ණ වෙන්න පටන් ගත්තේ? அக்டோபர் 8 2023. 2023 ඔක්තෝබර් මාසේ 8 වෙනිදා. சாத்தான் இரத்த வெறி பிடித்த சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? සාතන් ලේ පිපාසව මොනවද කරගෙන ඉන්නේ? காசாவிலே வாழுகின்ற அப்பாவி பாலஸ்தீன வாலிபர்களையும் பிள்ளைகளையும் பலவந்தமாய் பயங்கரவாதிகளாக்கி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறான். ගාසාවල ජීවත් වෙන්නා වූ අහිංසක කුඩා දරුවන් ඒ වගේම තරුණයන් ත්‍රස්තවාදීන් ලෙස මාරු කරමට උත්සාහ ගනිමින් ඔවුන්ව විනාශ කරමින් පවතිනවා. இப்போ விளங்குகிறதா என்ன நடக்கிறது என்று? දැන් ඔබලට වැටහෙනවද කොහොමද සිද්ධ වෙන්නේ කියලා? அப்போ இப்போ கடைசியா எஞ்சி இருப்பது என்ன? එසේනම් දැන් අවසානයේ ඉතුරු වෙලා තිබෙන්නේ කුමක්ද? 8வது நாடு, 8 වෙනි රට, கடைசி நாடு. අවසාන රට. அந்த கடைசி நாட்டுக்கு ஆண்டவர் ஆமோஸ் மூலம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது ඒ අවසාන රටට ආමෝස් කරුණ කොටගෙන දෙවියන් වහන්සේ කීව අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙන විට முடிவு வந்துவிடும். අවසානය පැමිණෙනවා. ஆயத்தமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். 4வது வசனத்திலிருந்து பார்ப்போமா? ஆசகேலின் வீட்டிலே தீக்கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும். ඒ නිසා මම බෙන් හදාත්ගේ මාලිගා නාස්ති කරන ගින්නක් හසායල්ගේ ගෙදරට අරින්නෙමි. இப்போ ஆமோசனுடைய தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலே அந்த முதலாவது விதத்திலே நிறைவேறினது. அது வேறு, புரோட்டோ ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்வார்கள் இறையியல் அறிஞர்கள். அந்த நிறைவேற்றங்களை நீங்கள் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில். இப்ப வேணாம், வீட்டுல போயிட்டு வாசி. வீட்டுல போய் 2 ராஜாக்கள் 16 வாசிங்க, ஒண்ணுமே விளங்காது. அவ்வளவு. இந்த பாஸ்டர் மார்க்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க, ஒரு பயம் வாசிக்கிறது இல்லை. ஏதாவது 1-2 பக்தி உள்ளது போயிட்டு வாசிக்கும். அந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள், இப்போ வாசிக்க நேரம் கிடையாது, பிறகு நீங்கள் பாருங்கள். பார்க்க நிறைய பேர் நோட்ஸ் எழுதுவார்கள், நல்லது. அந்த நோட்ஸை எத்தனை பேர் திரும்ப பார்ப்பாங்க? எழுதுற நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. சில பேர் எழுதுற நேரத்தில் அவங்களுக்கு புரியறதை எழுதுவாங்க, அப்புறம் போயிட்டு பார்த்தா எழுதுனதும் புரியாது. என்ன இது? நோட்ஸ் எழுதுறது நல்லது, ஆனால் அதை விட செவி கொடுப்பது நல்லது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஓகே, நோட்ஸ் எழுதுறது நல்லது. சரி, அப்போ ஒரு காலத்துல பென் ஹதாத் என்ற ஒருவர் இருந்தார். ஞாபகம் இருக்கிற பென் ஹதாத், அந்த பென் ஹதாத் தான் எலிசாவுக்கு விரோதமாக ராணுவத்தை அனுப்பின ராஜா. அந்த ஹசாயல், பெனாதாத் அவர்களுடைய சம்பவங்கள் இருக்கின்றன. அதை விடுவோம், இன்று வருவோம். தமஸ்கு சிரியா தேசத்தினுடைய தலைநகரம். அந்த தமஸ்குவிலே அசாட் என்று சொல்லுகின்ற ஒரு சர்வாதிகாரி குடும்பம் 70களில் இருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்தது. இப்படி அவர்கள் அந்த அசாட் ரெஜிம் என்று சொல்லுகின்ற அந்த அவர்கள் சிரியாவை ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு முழு உதவியையும் நல்கினது ஈரான். இப்போ நான் வேறொரு பாடம் படித்து கொடுத்திருக்கிறேன், பார்க்காதவர்கள் யூடியூபில் இருக்கின்றது, கடைசி காலங்கள் என்று, அதை பாருங்கள். ஹமாஸை இயக்குகிறது தாகோன் பிசாசு, ஹெஸ்புல்லாவை நடத்துவது பாகால் பிசாஸ். தாகோனுடைய மகன் தான் பாகால்.
அந்த பாகாலினுடைய அம்மா தாகோனினுடைய மனைவி யார் தெரியுமா? இஷ்டார். அதுதான் பெர்ஷியாவை நடத்துகிறது. பெர்ஷியா தான் ஈரான். அநேக குடும்பங்களிலே அம்மா தான் எல்லாத்தையும் ரன் பண்ணுது. அந்த குடும்பத்திலேயும் அப்படி. தாகோனை இயக்குவதும் இஷ்டார் தான், பாகாலை இயக்குவதும் இஷ்டார் தான். இதை அழகாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா ஆர் ப்ராக்ஸிஸ் ஆஃப் ஈரான் என்று. ஈரான் தான் இவர்களை நடத்துகிறது என்று. அப்ப நமக்கு தெரியும் எந்த பேய்கள். அப்போ அசாட் என்பவனை சிரியாவுக்குள்ளே சர்வாதிகாரியாக்கி சிரியாவை நாசமாக்கி கொண்டு வருகிறது அந்த இஷ்டார் பிசாஸ். அந்த சிரியாவுக்குள்ளே இருந்த 60 லட்சம் சீரிய மக்கள் அகதிகளாக வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். 60 லட்சம். இன்னும் ஒரு 60 லட்சம் சீரிய மக்கள் தங்கள் தேசத்துக்குள்ளேயே அகதிகளாக தப்பி ஓடி வேறு வேறு இடங்களிலே ஒளிந்து திரிகிறார்கள். இன்றைய மதிப்பீட்டின்படி 13 மில்லியன் சீரிய மக்கள் அகதிகளாக இருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலும் இதை பற்றி பேசாது. அதற்கு விரோதமாக இங்கே தூதரகங்களுக்கு முன்னே யாரும் போர்க்கொடி எழுப்ப மாட்டார். புரியுதா? ஆனால் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. திடீரென கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு விஷயம் நடந்தது. இந்த அசாட் முதல் அப்பா இருந்தார், அப்புறம் மகன் இருந்தான். அசாட் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அசாட் ஆட்சி செய்யும் சிரியாவினுடைய ராணுவம் மகா பெரிய ஒரு ராணுவம். 6000க்கு அதிகமான யுத்த டாங்கிகள் அவர்களிடத்திலே உண்டு. ரஷ்யன் பில்ட் டி சீரிஸ். ஓகே. 600க்கும் அதிகமான போர் விமானங்கள் உண்டு. 400க்கு அதிகமான போர் கப்பல்களோ யுத்த படகுகளோ அந்த அவை இருந்தன. நேவி. இவர்களுக்கு எதிராக போராடி கொண்டு வந்தன சில அமைப்புகள். அதிலே குட்டி 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 அமைப்புகள். அதிலே ஆக பெரிய அமைப்பு STS என்கின்ற அமைப்பு. அதனுடைய தலைவனுடைய பெயர் அபு முஹம்மது அல் ஜொலானி. அவருடைய முன்னாள் பெயர் அஹ்மத் அல் ஷரா. இப்ப கதை கேளுங்க, நல்லா கேட்டுக்கிறங்க, நல்லா கேட்டு. இப்ப இதுதான் இந்த சபை தான் சிரியா என்று நினைத்துக் கொள்வோமே. ஆட்சி செய்பவன் பயங்கரவாதி ஒருவன் அசாட். அவனுக்கு உதவி செய்வது ரஷ்யா, ஈரான் போன்ற தேசங்கள். அப்போ அவர்களுடைய ராணுவம் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று இப்போ உங்களுக்கு தெரியும். 6000க்கு அதிகமான யுத்த டாங்கிகள், 600க்கும் அதிகமான மிக் விமானங்கள், 400க்கும் அதிகமான யுத்த கப்பல்கள், இன்னும் தரைப்படையிலே எத்தனையோ லட்சம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சக்தி வேண்டும். இப்போ இவர்களுக்கு எதிராக குட்டி குட்டி அமைப்புகள் இருக்கிறதா. பிரதர் ஆண்ட்ரூ ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க 4 பேர். நம்ம தேவக்க இங்க ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு. பிரதர் ஸ்டீவன் அங்க ஒரு குரூப் வச்சிருக்கிறார். பிரதர் துசிதா இங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கு. ஷா அங்க ஒரு குட்டி ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு. பிரதர் அனூரா அங்க ஒரு குட்டி குரூப் ஒன்று வச்சிருக்கு. அப்ப இவர் இப்ப நம்ம பிரதர் ஆண்ட்ரூ அடிக்கிறதா இருந்தா யாருக்கு அடிக்க முடியும்? அந்த ஏரியாவில் இருக்கிற அரசாங்க ராணுவத்தினருக்கு ஒளிந்திருந்து அடித்து விட்டு ஓட வேண்டும். இவரும் அப்படித்தான். தேவக்கையும் எப்படி இந்த பக்கம் இருக்கிறவங்கள அப்போது அடிச்சுட்டு ஓடுறது தெரியும். இலங்கையிலே வாழுகிற எங்களுக்கு இந்த அனுபவம் இல்லையா என்ன? இப்போ பின்னாலே இருக்கிறார் யோஹான். அவர் HTS என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். HTS. அப்ப அவர் தான் அல் ஜொலானி. யாரு? நம்ம யோஹான். அப்பே யோஹான் தமா அல் ஜொலானி. AK-47 வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு. இப்போ இந்த குட்டி 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 அமைப்புகளிலே ஆக பெரிய அமைப்பு அவருடையது. ஆனால் இவர்கள் யாருக்கும் ஒரு விமானம் கூட இல்ல. விமானம் எங்க? ஒரு படகு கூட, ஒரு தோணி கூட இல்ல. சரியா? யுத்த டாங்கி என்ன தெரியுமா இவங்களுக்கு இருக்கு? பிக்அப் ட்ரக் இருக்குது. பிக்அப் ட்ரக். நம்ம பொலேரோ இருக்கிற மாதிரி பிக்அப் ட்ரக் இருக்குது. டொயோட்டா, நிசான் பிக்அப் ட்ரக். அதுல பின்னுக்கு ஒரு LMG ஒரு லார்ஜ் மெஷின் கன்னை பூட்டிக்கிட்டு அதுல ஒரு 7-8 பேர் AK-47 வச்சுக்கிட்டு ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் வச்சுக்கிட்டு, இதுதான் அவங்களுடைய வாரிய வாகனம். இவர்கள் எல்லாரும் ஒரு மீட்டிங் வைக்கிறார்கள். ஜொலானி என்ன செய்யறார்? நம்ம யோஹான், அனூர, ஷா, துசித், ஸ்டீவன் ஐயா, ஆண்ட்ரூ பிரதர், தேவக இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து அடிப்போமான்னு பிளான் பண்றோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுக சேர்ந்து அடிச்சாலும் அடிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? எல்லாம் ஆடு. சேர்ந்தாங்க, அடிச்சாங்க. நம்ப முடியுமா? 11 நாள்ல நாட்டை பிடிச்சிட்டாங்க. டிசம்பர் 8ஆம் தேதி ஆகும் பொழுது
தமஸ்குவையும் பிடித்துக் கொண்டார்கள். அசான் பின் கதவு வழியாக போய் ரகசியமாக பிளைட் ஏறி ரஷ்யாவுக்கு போயிட்டு இறங்கிட்டான். எல்லை பகுதியில் இருந்த ராணுவம் நிலைகளையும் டாங்கிகளையும் ஆயுதங்களையும் விட்டு அவன் வீட்டுக்கு போய் யூனிஃபார்ம் மாத்தி சாரத்தை கட்டிக்கிட்டு அங்க நேத்து நடிச்சாரே அப்படி இருக்கிறான் ஆமி. நீ ஆமி தானா? இல்ல சாமி, நான் ஆமி இல்ல சாமி. உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான வீழ்ச்சி யாருக்கும் நடக்கவில்லை. தோக்கலாம், அது இப்படியா தோக்குறது? இப்போ அந்த விஷயத்துக்கு வருகிறேன். இஸ்ரவேலுக்கு வேண்டும் தமஸ்குவை அடிக்க, அவர்களுடைய விமானங்களை அழிக்க வேண்டும், அவர்களுடைய ராணுவ தளங்களை அழிக்க வேண்டும், படகுகளை அழிக்க வேண்டும். ஆனால் முடியாது, அது இன்னொரு நாடு. 8ஆம் தேதி அசாடினுடைய அந்த ராணுவம் அந்த ஆட்சி விழுந்தவுடன் இப்போ அங்க ஒரு அரசாங்கம் இல்லை, ராணுவம் இல்லை. இவர்களுக்கு இந்த பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி ஆகிவிட்டது. ராவோட ராவா போய் ஏர் ஃபோர்ஸ் அடிச்சு, நேவிய அடிச்சு, யுத்த டாங்கிகள் அடிச்சு, இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பாருங்க நீங்க. இப்ப என்ன இந்த வசனத்திலே சொல்லுகிறது? ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும். பெனாதாத் என்கின்ற சொல்லின் அர்த்தம் என்ன? ஹடாட் என்பது அசீரியர்களது இடிமுழக்க தெய்வம். பென் என்றால் மகன். இந்த அசாடுக்கு இடிமுழக்கத்தின் மகன் என்று தான் சொல்லுவார்கள். விளங்குதா? அப்போ இந்த காலத்திலே வாழ்ந்த பெனாதாத் யார்? அசாட். இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற தொடங்கினது எப்பொழுது? டிசம்பர் 8, 2024. 5வது வசனம், நான் தமஸ்குவின் தாழ்பாடை உடைத்து குடிகளை அவன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத்-ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்தி பெனாதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கின்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிவிட்டது. அப்படித்தானே? அதாவது இந்த இதிலே வருகிற பெனாதாத் என்கின்ற அசாட் இன்று ரஷ்யாவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் சிரியாவிலே இல்லை. அப்போ சிரியாவிலே என்ன நடக்கிறது? டிசம்பர் 8 இருந்து எல்லாரும் கொண்டாடுகிறார். அசாட் போய்விட்டான், சர்வாதிகாரம் போய்விட்டது. அவன் மூலம் சிறைப்பட்டவர்கள் எல்லாம் இவர்கள் சிறைகளை உடைத்து வெளியே எடுத்து மீட்டுக் கொள்ளுகிறார். எல்லாம் வெளியே அகதிகளாய் போனவர்களில் அநேக சீரியர்கள் மறுபடி சிரியாவுக்குள்ளே வர தொடங்கி இருக்கிறார். சிரியாவுக்குள்ளே இருக்கின்ற மக்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியாது, யார் இந்த அல் ஜுலானி. ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் இந்த அல் ஜுலானி வாழ்ந்தது லெபனான் இஸ்ரவேல் எல்லை பக்கத்திலே, சிரியா இஸ்ரவேல் எல்லை, அந்த கோலான் பக்கத்திலே வாழ்ந்தவன். அகதிகளாக அவனுடைய அம்மா அப்பா ஓடிவிட்டார்கள் சவுதி அரேபியாவுக்கு. அங்கு வளர்ந்தவன் இவன். அவன் அல் கயீதா இயக்கத்திலே இணைந்தான். அவன் ஒரு பயங்கரவாத தலைவனாய் ஆகினான். அல் கயீதாவினுடைய தலைமை பதவியிலே இருந்து பல்லாயிரக்கணக்கான பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டவன் தான் அல் ஜுலானி. 2011ஆம் ஆண்டு, நன்றாக கவனிங்கள், 2011ஆம் ஆண்டு அல் கயீதாவில் இருந்து இன்னும் ஒரு அமைப்பு உருவாகிறது. அந்த அமைப்புக்கு என்ன பெயர்? இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. ஐசில் என்றும் சொல்லுவார்கள். இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் லெவன்ட். லெவன்ட்டும் சிரியாவும் ஒன்று. இது தொடங்கினது 2011ஆம் ஆண்டு. எங்கே தொடங்குகிறது? ஈராக்கிலே ஐபராத் நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்திலே, அந்த இடத்துக்கு பெயர் கீர். KIR, கீர். கவனிங்க. அப்போ கீரிலே தொடங்கின அமைப்பு எது? ஐசிஸ். 2011. அல் கயீதாவிலே இருந்த அல் ஜுலானி ஐசிஸில் ஒரு தலைவனாகிறான். அப்போ அல் ஜுலானி எந்த இடத்தில் உருவானவன்? ஐசிஸுக்கு கீர். அவர்களுடைய நோக்கம் என்ன? அல் கயீதா முழு உலகத்திலும் தாக்குதல் நடத்தும். அதிலிருந்து விலகினது ஏன்? முழு உலகமும் நமக்கு வேண்டாம், ஈராக்கும் சிரியாவும். புரியுதா? அப்போ அல் ஜுலானி ஈராக்கியன் அல்ல.
அவன் சீரியா தேசத்தை சேர்ந்தவன். ஆகவே அவனுடைய நோக்கம் என்ன? சிரியாவை பிடிக்க வேண்டும். சிரியாவை பிடித்தவுடன் அவன் பிடித்து விட்டான். அவனுடைய உடுப்பு முந்தி எப்படி இருந்தது? அந்த பயங்கரவாதிகளுடைய உடை, அந்த முண்டாசு, இப்படித்தான் அவன் இருந்தான். இப்போ என்ன? கோட், சூட், டை. சிரியாவை தனது கட்டு விட்டான். இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவினுடைய சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டு வருகிறான். இவ்வளவு காலம் சிரியா மக்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தார்கள்? அசாடுக்கு. அசாடை துரத்தின பிறகு இப்போ சிரியர்கள் யாருமே யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் என்ன நடந்து கொண்டு வருகிறது? அல் ஜொலானி ஒரு சர்வாதிகாரியாய் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் கீருக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தலைவனாய் உருவானதே ஐசிஸிலே அந்த கீரில். இதோ தீர்க்க தரிசனம். நான் தமஸ்குவின் தாழ்பாளை உடைத்து, 5வது வசனம், எல்லா சிறைகளின் தாழ்பாள்களையும் உடைத்து போட்டார்களா இல்லையா? அனைத்து அரண்மனைகளின் கதவுகளையும் உடைத்தார்களா இல்லையா? சில பேர் பேந்த முழிக்கிறீங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்த்து நான் சொல்லுவது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்குங்க. தமஸ்குவை டிசம்பர் 8 அவர்கள் பிடித்தவுடன் அவர்கள் முழுக்க அவ்வளவு கதவுகளையும் உடைத்தார்கள். தமஸ்குவின் தாழ்பாளை உடைத்து என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. குடிகளை ஆவேன் எனும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத்தேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். இது நடந்து கொண்டிருக்கிறது. யார் சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறது? சங்காரம் பண்ணுவேன் என்று யார் சொல்லுகிறார்? சொல்லுங்க. தேவன். தேவன் யாரை கொண்டு செய்வார்? தன் மக்களை கொண்டு செய்வார். இஸ்ரவேல் யார்? தேவனுடைய மக்கள். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள். ஹலோ, இதை மொட்டையாய் வாசித்தால் எப்படி தோன்றும் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் கீருக்கு போவார்கள் என்பது போல் தெரியும். கீருக்கு இவர்கள் போக தேவையில்லை. கீர் தான் வந்திருக்கிறது அல் ஜொலானியாக. அல் ஜொலானி இவர்களை அடிமைப்படுத்த போகிறதை நீங்கள் செய்திகளிலே பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷத்திலே அது நடக்க போகிறது. இதுதான் கடைசி தீர்க்கதரிசனம். கிபி 70 நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், கிபி 70 ரோமர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை எரிக்கிறார்கள். ஓகே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் ரோமாபுரியை ஆண்ட அந்த பேரரசனின் பெயர் வெஸ்பசியன் மன்னன். எருசலேமை போய் தாக்குவதற்கு கட்டளை பெற்ற ராணுவ தளபதியின் பெயர் தீத்தஸ். அந்த தீத்தஸ் வெஸ்பசியன் மகாராஜாவினுடைய மகன். அந்த லேகியோன்களை நடத்தின ராணுவ அதிகாரியினுடைய பெயர் பிளேவியஸ் சில்வா. இவர்கள் தான் வந்து எருசலேமை அடித்தார்கள், எரித்தார்கள், நொறுக்கினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் தீத்தஸினுடைய அழைப்பின் பேரில் அவர்களுக்கு உதவியாக இன்னும் ஒரு ரோம அதிகாரி தன் லேகியோன்களோடு எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டான். அவனுடைய பெயர் கவர்னர் கல்லூஸ். அந்த இயேசுவின் காலத்திலே பிலாத்து இருந்தாரே, அது போல ஒரு ஒரு ஆளுநர். அவருடைய பெயர் என்ன? கல்லூஸ். அவனும் அவனுடைய ராணுவமும் எருசலேமுக்கு வந்து அவர்கள் தான் எருசலேம் தேவாலயத்தை எரித்தார்கள். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் தான். ஆனால் இந்த அழிவை நடத்தினவர்கள் யார்? அந்த கல்லூசும் அவனுடைய சேனையும். அவர்கள் ரோமர்கள். தேவாலயம் என்பதனை எபிரேய மொழியிலே எப்படி சொல்வீர்கள்? மெக்டாஷ். மெக்டாஷ் இதோ எழுதப்பட்டிருக்கிறது. மெக்டாஷ் 4 எழுத்து. மேம், காஃப், தாலேத், ஷீன். ஓகே, மெக்டாஷ். சரியா? கவனிங்க. கடோஷ் என்றால் பரிசுத்தம். தெரிந்தானே உங்களுக்கு? மெக்டாஷ் என்றால் பரிசுத்தமான வீடு அல்லது பரிசுத்தமான இடம் என்று பெயர். அப்போ தேவாலயத்தை எபிரேய மொழியில எப்படி சொல்லுவீர்கள்? மெக்டாஷ். சொல்லுங்க. மெக்டாஷ். மெக்டாஷ். மெக்டாஷ் 4 எழுத்து. அப்போ இந்த கல்லூசும் அவனுடைய சேனையும் வந்து மெக்டாஷை உடைத்து எரித்து, அவனுடைய சேனைகள் அந்த உருகின தங்கங்களை ஒவ்வொரு கல்லிலிருந்தும் கலற்றி எடுத்தபடியினால் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்பட்டது. இப்ப இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நிஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட வேண்டும். அது நடக்கணுமா இல்லையா? ஆனாலும் காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ சொன்னாரா இல்லையா? அது போல எருசலேம் தேவாலயம் நொறுக்க வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி உடித்து நொறுக்கி எரிப்பவனுக்கு ஐயோவா இல்லையா? 2 வசனங்களை பார்ப்போம். ஏசாயா 63:4 பாருங்கள் டக்குன்னு. 63:4. நம்ம தேவனுடைய ஒரு குணாதிசயம் இருக்கிறது. எங்க? 63:4. ஐயோ,
සිංහල මොනවද තියෙන්නේ? 63:4 මක්නිසාද පළිගැනීමේ දවස මාගේ සිතේ තිබුණේ මා විසින් මුදුන් ලබන අවුරුද්දත් පැමිණි. 63:4ද 64:3ද? பழி வாங்குதல் அவருக்குரியது என்று சொல்லுகிறார். 63 4ல வேற என்னமோ இருக்கே. நீதியை சரி கட்டும் நாள். ஓ, தமிழ்ல நீதியை சரி கட்டும். ஆண்டவா, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. සිංහලේ මක්නිසාද පළිගැනීමේ දවස. හරිනේ. මේ දෙමළු වාර ෂේප් එකේ නේ කතා කරන්නේ. பாருங்க, அழகா சிங்களத்துல பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு இருக்குது, தமிழ்ல நீதியை சரி கட்டுதல். இதே வசனத்தை பற்றி ரோமர் 12:19 என்ன சொல்லுகிறார் என்று, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நிறைய பேர் நினைக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே தான் தேவன் பழி வாங்குவார் என்று. ரோமர் புத்தகம் எங்கே இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில, புதிய ஏற்பாட்டில். இங்கே ஏசாயா 63:4 தமிழர்களே, நீதியை சரி கட்டுவேன் என்றல்ல, பழி வாங்குவேன் என்றுதான் இருக்கிறது அப்பட்டமாக. அப்போ அது பழைய ஏற்பாடு என்று தள்ளிவிட்டால் பரவாயில்லை. அதே வசனத்தை ரோமர் 12 சொல்லி நீங்கள் பழி வாங்காதீர்கள், பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியால் அவர் வாங்குவார். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் பழி வாங்குவார். மிக்தாஷை எரித்தவனை, மிக்தாஷை உடைத்தவனை அவர் பழி வாங்க வேண்டுமா? இல்லை, உடனுக்குடன் பழி வாங்க தேவையில்லை. அவர் என்ன தெரியுமா செய்தார்? இருடி, கடைசியா உன்னைய போடுறேன், கடைசியா உன்னைய வாங்குவேன். ஆகவே கடைசியாக எருசலேம் தேவாலயத்தை குறித்த பழி வாங்குதலை ஆண்டவர் இப்போ வாங்கி கொண்டிருக்கிறார். எருசலேம எரிச்சவங்க, இருடா இரு, தட்டாத இரு, எருசலேம உடைச்சி தேவாலயத்தை எரிச்சவன் ரோமர்களுங்கிறீங்க. ஆனா இப்ப தமஸ்குவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தமஸ்கு தான் கடைசி தீர்க்க தரிசனம் வேற சொல்றீங்க. எங்கேயோ இடிக்குது. இப்ப முதல் ஸ்லைட போடு தம்பி, பழைய நேக்குதாண்டு. இது தமஸ்குவை எபிரேய மொழியிலே குறிக்கிற விதம். எபிரேய மொழியிலே டமாஸ்க், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரட்சிப்பின் ஆரம்பம். டமாஸ்க். ஓகே, ஒருவனை பற்றி சொன்னேனே, யார் வந்து, எந்த ரோம அதிகாரி வந்து எருசலேம் தேவாலயத்தை எரித்தான்? கல்லூஸ். கல்லூஸ். அவன் எங்கு ஆளுநராக இருந்தான் தெரியுமா? தமஸ்கு. அவன் தான் தமஸ்குவின், சிரியாவின் ஆளுநன். எருசலேம் தேவாலயத்தை எரிக்க எங்கிருந்து வந்தார்கள்? தமஸ்குவில் இருந்து வந்தார். எருசலேம் தேவாலயத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் களவாடி கொண்டு எங்கே கொண்டு போனார்கள்? தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். இப்ப தமஸ்குவை எபிரேய மொழியில எழுதி இருக்கிறேன். தாலத், மெய்ம், ஷீன், காஃப் என்கின்ற 4 எழுத்துக்கள். இப்ப அடுத்த ஸ்லைட போடுங்க. இப்ப மேலே டமாஸ்க் என்று எழுதி இருக்கிறேன், கீழே மிக்தாஷ் என்று எழுதி இருக்கிறேன். மேலே தமஸ்கு, கீழே ஆலயம். அதே 4 எழுத்துக்கள், இடம் மாத்திரம் மாறி இருக்கு. பாருங்கள், சிவப்பிலே டாலேத் போட்டிருக்கிறேன். தமஸ்குவிலே முதல் எழுத்து, தேவாலயத்திலே 3ஆம் எழுத்து. தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? டாலேத் மேலே முதல் எழுத்தாய் வருகிறது, கீழே 3ஆம் எழுத்தாய் வருகிறது. அடுத்தது மெய்ம் என்ற எழுத்து தமஸ்குவில் 2ஆம் எழுத்தாய் வருகிறது, தேவாலயத்தின் 1ஆம் எழுத்தாய் வருகிறது. ஷீன் என்ற எழுத்து தமஸ்குவின் 3ஆம் எழுத்து, தேவாலயத்தின் 4ஆம் எழுத்து. காஃப் தமஸ்குவின் கடைசி, தேவாலயத்தின் 2வது. அப்போ தமஸ்குவுக்கும் தேவாலயத்துக்கும் இருக்கிற தொடர்பு தெரிகிறதா? தேவன் எருசலேமை தெரிவு செய்கிறார் ரட்சிப்பின் ஆரம்ப இடமாக. ஆனால் பிசாசு தமஸ்குவை தெரிவு செய்து கொண்டு அதற்கு தமஸ்கு என்று பெயர் வைக்கிறான், ரட்சிப்பின் ஊற்று என்று. அதாவது தமஸ்கு என்பது எருசலேமினுடைய கவுண்டர்ஃபீட், போலி. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் சொல்லுகிறார், எலியேசரை நான் என் சுதந்திரமாக ஏற்படுத்த போகிறேன். எலியேசர் எங்கிருந்து வந்தவர்? தமஸ்கு. பிசாசு முயற்சித்தான் ஆபிரகாமின் சந்ததியாக தமஸ்குவை ஏற்படுத்த. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு பிறந்தவுடன் தமஸ்குவுக்கும் ஈசாக்குக்கும் அந்த எதிரித்தனம் உருவாகினதா இல்லையா? தமஸ்கு, எருசலேம், அந்த போட்டி நடந்தது ஆபிரகாம் காலத்தில். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போன சம்பவத்தை பல விதங்களிலே நாம் படித்திருக்கிறோம். இப்போ ஒன்றை சொல்லவா? இதுவரை நான் சொல்லாதது ஒன்று சொல்லவா? நம் ஆண்டவர் அடித்தாலும் அடிப்பார், நக்கல் கிண்டல் சேர்த்து தான் அடிப்பார். விளங்குதா? சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஈசாக்கை போய் பலியிடு என்று. சாத்தான் நினைத்தான் உண்மையாகவே அது நடக்க போகிறது. ஆபிரகாம்
ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிறார் பலியிட. எங்கே? எருசலேம். மோரியா மலை எங்க இருக்கிறது? எருசலேம். பிசாசுக்கு எப்படி குஷியா இருந்திருக்கும். தமஸ்கு எலியேசரை தள்ளிட்டு ஈசாக்கு வந்தானா, இப்ப கொல்ல போறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திலே கட்டி போடுகிறார். பிசாசு அன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் அவனுடைய எல்லா அசிஸ்டன்ட் மாரையும் எருசலேமுக்கு வரவழைச்சிருக்கான். வாங்கடா இத பார்க்கணும். இயேசு பிறந்த பொழுது எப்படி தேவனுடைய தூதர் சேனைகள் அங்கே பாட்டு பாடினார்களோ அதுபோல ஆபிரகாம் ஈசாக்கை கொல்ல வந்த பொழுது பிசாசின் சேனைகள் சந்தோஷமா பாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் கத்திய வாங்குறார். சாத்தானுக்கு சூன் தாங்க ஏறல. ஆபிரகாமேன்னு ஒரு சத்தம் கேக்குது. இவனுக்கும் கேக்குது. அவனை கொல்லாத. ஐயோ, யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு அடியா இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த இடத்திலே தானே தேவாலயம் கட்டப்பட்டது. அதனால் சாத்தான் தனது தமஸ்குவில் இருந்து கல்லூசை கொண்டு வந்து தேவாலயத்தை எரித்தான். தமஸ்கு எருசலேம் போட்டி ஆபிரகாம் காலத்திலே இருந்தே வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அழி வாங்குதல் எனக்குரியது, இருடி வாங்குறேன். ஆகவேதான் தமஸ்குவை இப்பொழுது ஆண்டவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பெரிய ஒரு கரகோஷம் கொடுக்கிறார்.